ஏரல் காவல் நிலையத்துல இன்ஸ்பெக்டரா இருக்கிறாங்க. அவங்க நாங்க போனாக்கி எங்களை திட்டதான் செய்யறாங்க. நம்ம ஒரு 50-80 பேர்கிட்ட போய் நிக்கிறோம். நின்னாலும் சரி அவங்க எங்களை உங்களுக்கு இது வேலை இல்லையா ஸ்டேஷன்ல, உங்களுக்கு சக்கரை பொங்கல் போடுறதுதான் வேலையா, டெய்லி சக்கரை பொங்கல் போடுறீங்க அப்படின்னு சொல்லி எங்களை அவமரியாதையா பேசுறாங்க. நான் போய் ஒரு திருநங்கையா இருந்து நான் பேசின வழியும் இனிய ஒரு அவமரியாதையா தான் என்னை பேசி வெளியே அனுப்புனாங்க. ஏரல் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க. எதனால அப்படி பேசுறாங்க? இல்ல எதனால தெரியல. இது அவங்களுக்கு சிவாவுக்கு அந்த ஏரல் அந்த நகை கடை வச்சிருக்காங்க, அவனுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்களா? முத நாள் கொண்டு எங்கிட்ட நல்லா பேசுனாங்க. செவ்வாய்க்கிழமை நல்லா பேசுறாங்க. புதன் வியாழன்லாம் அவங்களுக்கு ஜாதகமாவே பேசுறாங்க. அதான் எதனால என்ன நடந்துருக்கு தெரியல. என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. இனி இவங்க விசாரிச்சா மட்டும்தான் தெரியும். அவங்க எதனால எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல? அவங்களும் ஒரு பொம்பளை தானே, எங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணல? நாங்க இவ்வளவு வேற அழுகையும் கண்ணீருமா அந்த இடத்துல போய் நிக்கிறோம். நகையை வாங்கி தரக்கூடிய ஒரு மூவ்மெண்டே இல்ல. நீங்க எதனால கலெக்டர் ஆஃபீஸ் போங்க, எதனால அங்க போங்க. அப்ப அங்க போறதா இருந்தா, கலெக்டர் ஆஃபீஸுக்கு வரதா இருந்தா இவங்க ஏன் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க? எதுக்காக இவங்க ஸ்டேஷன்ல ஏன் வேலை கொடுக்கணும்? இவங்களுக்கு என்ன வேலை? பிஎஸ்சி ஆபீஸுக்கு போங்கிறாங்க, கலெக்டர் ஆஃபீஸுக்கு போங்க. உங்களுக்கு பொம்பளைக்கு வேலை இல்லையா? சக்கரை பொங்கல் போட வந்துருவீங்களான்னு கேட்கறாங்க.